Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 1.2ல problem number 1 தான் பார்க்க போறோம். Let A equal to set 1, 2, 3, 7 ன்ற elements இருக்கு அதுல and B ன்ற setல வந்து 3, 0, -1 and 7 ன்ற elements இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 4 subdivisionல எதெல்லாம் relation from A to B அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். R1ல இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த 4ல வந்து எது வந்து ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரிலேஷன் ஃப்ரம் A to Bயா இருக்கணும்னா அது எப்படியா தான் இருக்கணும்? நம்ம ரிலேஷன் செட் வந்து இப்போ நம்மளோட ரிலேஷன் செட் இங்கே என்னது R1ஆ? ஸோ இந்த R1 வந்து A cross Bக்கு கண்டிப்பா சப்செட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம என்ன சொல்லுவோம்? R1 is a relation from A to B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா என் ரிலேஷன் வந்து A to B இருக்கனால. ஓகேவா? இதுவே என் ரிலேஷன் B to Aவா இருந்துச்சுன்னா, இங்க B இருந்து இங்க A இருந்துச்சுன்னா, என்னோட செட் இந்த R1ன்ற செட் வந்து B cross Aக்கு சப்செட்டா இருந்தா மட்டுமே தான் நான் என் R1ன்ற செட்டை வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ இங்கே நமக்கு வந்து A to Bன்னு இருக்கனால என் R1 வந்து A cross Bக்கு சப்செட்டா இருக்குன்னு சொன்னாலே போதும், இது ரிலேஷன் செட்டா மாறிடும். ஓகேவா? அது A cross Bக்கு சப்செட்டா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? A cross Bல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்க ஃபார்மட் மாதிரியே இதுவும் இருக்கணும். A cross Bல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பா ஆர்டர்ட் பேரா தான் இருக்கும். அந்த ஆர்டர்ட் பேர்ல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எங்கேருந்து தான் வந்திருக்கும்? செட் ஏலேருந்து தான் வந்திருக்கும். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எங்கேருந்து தான் வந்திருக்கும்? செட் பிலேருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா இங்கே ஏ தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா ஏலேருந்து தான் வந்திருக்கும். இது செகண்ட் இருக்கனால ஆர்டர்ட் பேர்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் பின்றது வந்து கண்டிப்பா பின்ற செட்ல தான் வந்திருக்கணும். அப்படிதான் நம்ம R1ல இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்க ஃபார்மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நான் R1 இஸ் a subset of A cross B அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ நம்ம ஒரு செட்டை சப்செட்னு சொல்லுவோம்? இந்த A cross Bல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த செட்ல இருக்கணும். இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில எலமெண்ட்ஸ் இருந்தாலே போதும். பட் இதுல இருக்க எலமெண்ட்ஸ் மட்டுமே தான் இந்த செட்ல இருக்கணும். இதை தவிர வேற எலமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம R1 இஸ் a subset of A cross Bன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா நான் இங்க என்ன பார்க்கணும்? என் ஆர்டர் பேர்ல இருந்து வந்திருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து A செட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆர்டர் பேர்ல வந்திருக்க செகண்ட் எலமெண்ட் வந்து Bல இருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அது ட்ரூ ஆனாலே நம்ம இந்த செட்டை என்னன்னு சொல்லிடலாம்? ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரை பார்த்தோம்னா 2, 1ன்னு இருக்கா? இந்த 2ன்றது ஏல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. ஸோ அது எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கோஆர்டினேட் 1 வந்து Bல இருக்கான்னு பார்க்கணும். 1 வந்து Bல இருக்கா? இல்ல. நமக்கு வந்து -1 தான் Bல இருக்கே ஒழிய 1 Bல இல்ல. அப்ப இந்த எலிமெண்ட் எப்படியா தான் இருக்கணும்? கண்டிப்பா வந்து A cross Bன்ற செட்ல இருக்க முடியாது. ஏன்னா A cross Bன்ற செட்ல வந்து இந்த எலிமெண்ட் இருக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து வந்திருக்கணும். அது எனக்கு கரெக்டா இருக்கு. ஏல 2 இருக்கு. ஆனா இந்த செகண்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு எதுலேருந்து வந்திருக்கணும்? Bலேருந்து வந்திருக்கணும். Bல 1ன்ற எலிமெண்ட்டே கிடையாது. அப்புறம் எப்படி நான் இந்த எலிமெண்ட் வந்து Bலேருந்து வந்திருக்குன்னு என்னால சொல்ல முடியும்? ஸோ அப்படி சொல்ல முடியாதனால இந்த எலிமெண்ட் கண்டிப்பா வந்து A cross Bல இருக்காது. நமக்கு இந்த செட்ல வந்து ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் கூட A cross Bல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலே R1 வந்து A cross Bயோட சப்செட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இங்க வந்து இந்த எலிமெண்ட் வந்து A cross Bல இல்லாதனால இந்த செட்டு கண்டிப்பா வந்து A cross Bக்கு சப்செட்டா இருக்க முடியாது. ஸோ இந்த செட்டு நமக்கு A cross Bயோட சப்செட்டா இல்லைன்னா என்ன அர்த்தம்? R1 is not a relation from A to B. ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? என் செட்டு வந்து ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்றதுக்கு நான் என்ன செக் பண்ணியிருக்கேன்? என் செட்டு வந்து A cross Bக்கு சப்செட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அதாவது என் ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏலேருந்து வந்திருக்கா? செகண்ட் எலிமெண்ட் Bலேருந்து வந்திருக்கான்னு பார்த்துருக்கேன். இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்ப இந்த எலிமெண்ட் வந்து A cross Bன்ற செட்ல இருக்க முடியாது. R1 இதுக்கு சப்செட்டா இருக்கணும்னா இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் தானே இதுல இருக்கணும். பட் இதுல இல்லாத ஒரு எலிமெண்ட் R1ல இருக்கனால நம்ம R1 வந்து A cross Bயோட சப்செட்னு என்னால சொல்ல முடியாது. அப்படி என்னால சொல்ல முடியாதனால R1 is not a relation from A to B. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நான் இங்கேயே என்ன செக் பண்ணணும்? என்னோட செட்டு R2ன்ற செட்டு வந்து A cross Bக்கு சப்செட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா இது என்னது? ரிலேஷன் ஃப்ரம் A to Bயா இருக்கனால. ஸோ நான் செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்து R2 வந்து A cross Bக்கு சப்செட்டா இருக்கா அப்படின்ற கண்டிஷன் தான் நான் வந்து செக் பண்ணணும்.
R2 வந்து A கிராஸ் B யோட சப்செட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பேர்ல இருக்குல்ல, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து Aல இருக்க எலிமெண்ட்ஸா இருக்கு. செகண்ட் கோஆர்டினேட் வந்து Bல இருக்க எலிமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். இப்ப வந்து இந்த -1 வந்து Aன்ற செட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன் -1ன்றது Aன்ற செட்ல கிடையாது. அப்ப வந்து நான் என்ன சொல்லலாம்? இந்த எலிமெண்ட் -1, 1 வந்து ஏ கிராஸ் பின்ற செட்ல இல்ல அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். ஏன்னா, ஏ கிராஸ் பின்ற செட்ல இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு ஏலேருந்து வந்திருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு பிலேருந்து வந்திருக்கணும். ஆனா, -1ன்ற எலிமெண்ட் ஏல கிடையவே கிடையாது. ஸோ, அத வச்சு என்னால எப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ண முடியும்? அதனால இந்த ஆர்டர் பேர வந்து ஏ கிராஸ் பின்ற செட்ல இல்ல அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியுது. ஸோ, இங்கே நமக்கு என்ன ஆகுது? ஏ கிராஸ் பின்ற செட்ல இல்லாத ஒரு எலிமெண்ட் என் R2ல இருக்கு. அப்படி இருக்கனால, இந்த R2 வந்து என்னால A கிராஸ் B யோட சப்செட்ன்னு சொல்ல முடியாதனால, என் R2 வந்து இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. எழுதணும்னா, சின்ஸ்ன்றது இந்த 3 புள்ளி வைப்பாங்க. ஓகேவா? சின்ஸ் இந்த -1, 1ன்ற ஆர்டர் பெர் A கிராஸ் Bல இல்லாதனால, R2 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஓகேவா? இப்ப வந்து 3 சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த 3 சப்டிவிஷன்லயும் நான் என்ன சொல்லணும்? R3 வந்து A கிராஸ் Bக்கு சப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்லணும்? ஆர்டர்ட் பேர்ஸ்ல அதாவது R3ன்ற செட்ல இருக்க ஆர்டர்ட் பேர்ஸ்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து Aலேருந்து வந்திருக்கணும். செகண்ட் கோஆர்டினேட்லேருந்து வந்திருக்க எலிமெண்ட்ஸ் Bலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும். ஸோ அத நம்ம செக் பண்ணுவோமா? இந்த 2ன்ற எலிமெண்ட் Aல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அது போக இந்த -1ன்ற எலிமெண்ட் Bல இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இருக்கு. ஸோ, அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் வந்து A கிராஸ் Bன்ற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ, அப்படி நம்ம செகண்ட் ஆர்டர் பேர பார்த்தோம்னா, இந்த 7ன்ற எலிமெண்ட் Aல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. அதே மாரி இந்த 7ன்றது வந்து Bல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. ஸோ, அதனால இந்த ஆர்டர் பேரும் நம்ம A கிராஸ் Bன்ற ஃபார்மட்ல இருக்கு. சரி, 3 ஆர்டர் பேர பார்த்தோம்னா, இந்த 1ன்றது அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் Aலேருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். அது இருக்கு Aல. அதே மாரி செகண்ட் வந்த எலிமெண்ட் 3 Bல இருக்கான்னு பார்க்கணும். அது இருக்கு Bல. ஸோ, அதனால இதுவுமே வந்து A கிராஸ் Bன்ற ஃபார்மட்ல இருக்கு. இந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே A கிராஸ் Bன்ற செட்ல இருக்க ஃபார்மட்ல இருக்கிறனால, நான் என்ன சொல்லலாம் இங்க? என் R3 வந்து A கிராஸ் B யோட சப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். இப்படி என்னால சொல்ல முடியறனால, என் R3ன்ற செட் என்னவா மாறுது? இஸ் ரிலேஷன் ஃப்ரம் A to Bயா மாறுது. இங்க வந்து என்னால என்ன சொல்ல முடியுது? R3ன்ற செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் A கிராஸ் Bன்ற செட்ல இருக்க ஃபார்மட்ல இருக்கறனால, என் R3 வந்து A கிராஸ் Bக்கு சப்செட்டா மாறுனனால, என் R3ன்றது இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. ஓகேவா? இப்ப 4த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ, இங்க நம்ம 4த் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இங்க நான் என்ன சொல்லணும்? R4ன்றது வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் A கிராஸ் Bன்னு சொல்லிட்டாலே போதும். R4 இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்றதுக்கு நான் என்ன சொல்லணும்? இந்த R4ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து Aலேருந்து வந்திருக்கணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து ஆர்டர் பேர்ல இருக்கிறது வந்து Bலேருந்து வந்திருக்கணும். இது நான் சொன்னாலே போதும். செட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா A கிராஸ் Bன்ற செட்டுக்கு சப்செட்டா மாறிரும். ஸோ இப்ப அத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது இந்த ஆர்டர் பேர் 7, -1ல இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 7ன்றது வந்து Aல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. -1 Bல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. ஸோ, அதனால வந்து இது A கிராஸ் Bன்ற ஃபார்மட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஆர்டர் பேர் 0, 3 பார்க்கணும். ஸோ, இந்த ஆர்டர் பேர் 0, 3ல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0ன்றது வந்து Aல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். Aல இருக்கா? இல்ல. Aல இருக்க எலிமெண்ட்ஸ் 1, 2, 3 அண்ட் 7 தான். இந்த 0ன்ற எலிமெண்ட் Aல இல்லாதனால இந்த ஆர்டர் பேர் 0, 3 வந்து நமக்கு A கிராஸ் Bன்ற செட்ல இருக்காது. ஏன்னா வந்து இது A கிராஸ் Bன்ற செட்ல இருக்கணும்னா நான் என்ன சொல்லணும்? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் Aலேருந்து வந்திருக்கு. இந்த செகண்ட் எலிமெண்ட் வந்து Bலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த 0ன்ற எலிமெண்ட் Aல இல்லாதனால இந்த ஆர்டர் பேர் வந்து நமக்கு A கிராஸ் Bன்ற செட்ல இருக்காது. இந்த செட்ல வந்து எல்லா ஆர்டர் பேருமே A கிராஸ் Bன்ற ஃபார்மட்ல இருந்தா தான் இந்த R4ன்ற செட் வந்து A கிராஸ் Bக்கு சப்செட்ன்னு என்னால சொல்ல முடியும். இந்த ஆர்டர் பேர் 0, -3ன்றது A கிராஸ் Bன்ற செட்ல இல்ல. அதே மாதிரி ஆர்டர் பேர் 0, -7ன்ற எலிமெண்ட்டும் நமக்கு A கிராஸ் Bன்ற செட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா ஏன்னா இந்த 0ன்ற எலிமெண்ட் வந்து ஏன்ற செட்டுக்குள்ள இல்ல. ஸோ இது வந்து A கிராஸ் Bயோட எலிமெண்ட்டா இருக்குன்னா நான் என்ன சொல்லணும்? இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் Aலேருந்து வந்திருக்கு. செகண்ட் கோஆர்டினேட் Bலேருந்து வந்திருக்குன்னு சொல்லணும்ல. 7 Bல இருக்கு. பட் 0 நமக்கு Aல இல்லாதனால, இந்த எலிமெண்ட்டும் நமக்கு A கிராஸ் Bன்ற செட்டுக்குள்ள இருக்காது. ஸோ நம்ம எப்படி கன்க்ளூஷன் எழுதணும்னா, சின்ஸ் the ஆர்டர் பேர் 0, 3யும்
ஆர்டர் பேர் 0,7ம் ஏ கிராஸ் பின்ற செட்ல இல்லாதனால ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா கூட அதை நம்ம சப்செட்னு சொல்ல மாட்டோம். இங்க 2 எலிமெண்ட் வந்து ஏ கிராஸ் பில இல்லாதனால கண்டிப்பா நம்ம R4 வந்து ஏ கிராஸ் பியோட சப்செட்டா இருக்க முடியாது. ஸோ அதனால நம்ம இங்க என்ன சொல்லுவோம்னா R4 is not a relation from A to B. இதுதான் ஃபோர்த் சப்டிவிஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.